إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரிகளே இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற தொடரில் நாம் தாய் தந்தை பெற்றோர்கள் சம்பந்தமான அதாவது தர்பியா ரீதியான வழிகாட்டல் மற்றும் சட்டங்கள் என்ற பகுதியிலே நம்ம படித்து வரக்கூடிய இந்த நேரத்தில் பெற்றோர்களுடைய அதாவது மீராஸ் சட்டங்கள் சம்பந்தமான அந்த பகுதி தான் இதில் என்ன சட்டங்கள் தொடர்பான விஷயங்களில் இறுதியான பகுதி. அது நம்ம எப்பயுமே அதாவது சட்டங்கள் சம்பந்தமான விஷயத்தில் விரிவாக என்ன செய்வதில்லை, அதாவது இந்த மீரா சம்பந்தமான விஷயத்தில் விரிவாக போகிறதில்லை. எது அதாவது அதிகமான கேள்விகளாக வருமோ, அதிகமான அதாவது சப்ஜெக்டாக இருக்குமோ அதுக்கு மட்டும்தான் நம்ம என்ன செய்வோம், பதில் சொல்கிறோம். மற்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ கேள்வி வார நேரத்தில் தான் என்ன செய்யலாம், சொல்லலாம். இல்லைண்டா அதில் இல்லாட்டி அந்த அதுக்கெனவே உள்ள சட்டங்களை படிக்கிற நேரத்தில், மீரா சம்பந்தமாக படிக்கிற நேரத்தில் நம்ம தெரிஞ்சு கொண்டால் போதுமானது. அதாவது இந்த தாய் தந்தையுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா நேரடியாக மிக தெளிவாக சொல்லக்கூடிய விஷயம்தான் சூரா அதாவது நிசால 11ஆவது வசனம். யூசிக்குமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும் லிதக்கரி மித்லு ஹல்லில் உன்சையன். அல்லாஹு தாலா உங்களது பிள்ளைகளிலே அதாவது பெண்களுக்கு கிடைக்கக்கூடியதில் 2 மடங்கு ஆணுக்கு கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா வசியத்து செய்கிறான். ஃபஇன் குன்ன நிசாஅன் ஃபௌக ஸனதைனி, 2 பெண்களுக்கு மேலாக இருப்பார்களாக இருந்தால் ஃபலஹுன்ன சுலுஸா மா தரக், அவர்கள் விட்டு சென்றதிலே 2 அதாவது பங்கு என்ன அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அவர்கள் விட்டு சென்ற சொத்துல 3/2 என்ன செய்யணும், பெண்களுக்கு கொடுக்கணும். வ இன் கானத் வாஹிதத்தன் ஃபலஹன் நிஸ்ஃப், அவர்கள் ஒரு மகளாக இருந்தால் அவர்களுக்கு அரைவாசி கொடுக்கப்பட வேண்டும். வலி அபவைஹி லிகுல்லி வாஹிதின் மின்ஹுமஸ் சுதுஸ், வலி அபவை அவர்களது பெற்றோர்களுக்கு அப்படின்னா தாய். இங்க அபவை என்று சொல்றது தாய்க்கும் தந்தைக்கும். வரஃபா அபவை, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தடவை 2 தந்தையை 2 அதாவது பெற்றோர்கள் வராம தாயையும் தந்தையும் வாரத்துக்கு அபவை என்று வருது. இருவரையும் அரசுல அதாவது சிம்மாசனத்தில் அது அந்த இருக்கையிலே உயர்த்தினார்னு வருது. அந்த இருக்கையிலே உயர்த்தினார் அப்படின்னு வரக்கூடிய அதுல அபவைஹி என்றது அவங்களுடைய தாயா அல்லது என்னது 2வது மனைவி அதாவது சாட்சியா அப்படி என்று சொல்லப்படுறத நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். வலி அபவைஹி லிகுல்லி வாஹிதி மின்ஹுமஸ் சுதுஸ். அப்ப இந்த இடத்துல தாய் தந்தையை தான் என்ன செய்யும், அதாவது குறிக்கும். அவர்கள் இருவருக்கும் அதாவது பிள்ளை இருந்தாங்கன்னு சொன்னா வலி அபவைஹி லிகுல்லி வாஹிதி மின்ஹுமஸ் சுதுஸ், அதாவது மகளா இருக்கலாம் மகனா இருக்கலாம். ஒருவர் மரணிக்கிறார், அந்த மகளுக்கு பிள்ளை இருந்துட்டான், இந்த மகளுக்கு பிள்ளை இருந்துட்டான், அது யார் வழியாகவா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பிள்ளை இருந்து விட்டால் தாய்க்கு 6/1 தந்தைக்கு என்ன 6/1, அதாவது மௌத்தாகியவருடைய தாய்க்கு அதாவது அந்த 6/1 தந்தைக்கு 6/1. இதுதான் சப்ஜெக்ட். இங்கே மௌத்தாகியவர் அப்பதான் உங்களுக்கு அந்த கனெக்ஷன் வரும். நாங்கள் பேரர்கள் பாட்டனார்கள் பார்த்த மாதிரி, பேரர்கள் என்று சொன்னா தந்தையை பத்தி யோசிக்கப்படாது. பேரர் என்று சொல்றதே பாட்டனாரை வச்சுதான், பாட்டனார் என்று சொல்றதே பேரரை வச்சுதான். அப்படி நினைச்சிட்டா சரி. இல்லைன்னா பேரர் என்று எல்லாரும் யாருக்கோ பேரர் தான், யாருக்கோ புள்ள தான், யாருக்கோ வாப்பா தான், ஒரு ஆளை வச்சுதான் என்ன செய்யணும் அதை பார்க்கணும். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது ஒருவர் மரணிக்கிறார், அவர் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம். ஆண் ஒருத்தர் மரணிச்சா அவருக்கு பிள்ளை இருந்தது என்று சொன்னா அவங்களுடைய தாய்க்கு 6/1 தந்தைக்கு என்ன அதாவது 6/1. பிள்ளை இல்லை என்றால், இது பிள்ளை இருந்தால் தான் வலி அபவைஹி லிகுல்லி வாஹிதின் மின்ஹுமஸ் சுதுஸ். இந்த 6/1 நாங்கள் 2 இடத்துல படிச்சிட்டோம். ஒன்று தாய் வழி சகோதரர் சகோதரிக்கு எவ்வளவு போகும்னு சொல்லும். ஒருவர் மரணிக்கிறாரு, அவருக்கு பிள்ளைகள் இல்லை, தாய் தந்தையும் என்ன இல்லாத நேரத்தில் சகோதர சகோதரிகளுக்கு போகும், கலாலான்னு படித்தோம். அதில் கூட பிறந்த உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு என்ன போகும், தந்தை வழி சகோதரிகளுக்கு என்ன போகும் அப்படின்றது பார்த்துட்டோம். அது 2 உண்டுதான்னு சொன்னோம். கூட பிறந்தவர்கள் இல்லாத நேரத்தில் தந்தை வழி சகோதர சகோதரிகளுக்கு போகும், அந்த சட்டம் தான் இவங்களுக்கு. ஆனால் தாய் வழி சகோதரர் அதாவது தாய் வழியாக பிறந்த சகோதர சகோதரிகள் இருப்பாங்களே அவங்களுக்கு 3வது கட்டத்தில் தான் போய் இவங்க 2 பேரும் இல்லாத விட்டாங்க. அந்த நேரத்தில் அவர்கள் ஒத்தர் இருந்தால் 6/1, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி 6/1 போகும். ஒருவருக்கு மேலே இருப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு 3/1 போகும். இந்த 3/1 எப்படி போகும்னா சரிசமமாக என்ன செய்யும் போகும் அப்படி என்பதை நம்ம பார்த்தோம். அந்த இடத்துல 6/1 என்ன செஞ்சது வந்துச்சு. இதுலையும் வலி அபவைஹி லிகுல்லி வாஹிதி மின்ஹுமஸ் சுதுஸ்,
பெற்றோர்களுக்கு வந்து ஆறில் ஒரு பகுதி என்ன செய்யும், அவர்களுக்கு போகும். அதாவது பிள்ளைகள் இருந்தா, இவங்களுக்கு பிள்ளைகள் இருந்தா. இப்ப நிறைய பேருக்கு இதுல நீங்க அதாவது மூளைக்கு சொல்லி கொடுத்து பழகணும். அது எப்படி பழகணும், நம்ம வளர்ந்திக்கக்கூடிய கலாச்சார அடிப்படையில் அதாவது ஆறில் ஒன்று அப்படின்னு சொல்ற டைம்ல ஏன் எங்களுக்கு அவசரமா பிரிது இல்லைன்னா, நாங்க வாப்பா உம்மாவை வந்து ரெண்டா பாக்குறது இல்லை. வாப்பா உம்மோட சொத்து, வாப்பா உம்மாவுடைய சொத்து அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன். வாப்பா உம்முடைய சொத்து பிள்ளைக்கு வருமா, வாப்போட சொத்து தனியாக பிள்ளைக்கு வருதல், உம்மாவுக்கு தான் சொத்து இல்லைன்றதை நம்ம வளர்ந்திக்கிறோம். அல்லது வாப்போட சொத்து ஃபுல்லா உம்மாவுக்கு கொடுத்துடுறது, இப்படித்தான் வளர்ந்திக்கிறோம். இந்த வாப்பாவுக்கு தனி சொத்து, உம்மாவுக்கு தனி சொத்து அப்படி என்ற சிந்தனை போக்குல எதுவும் இல்லை. அப்படியே உம்மாவோட சொத்து எடுக்கிறது அப்படின்னு வந்தா கூட அது வந்து வாப்பாட சொத்து உம்மாக்கு வந்திருக்கும், அல்லது உம்மோட சொத்து வாப்பாவுக்கு வந்திருக்கும் அப்படின்னு கேபிள் கனெக்ஷன்ல தான் அதை என்ன செய்வோம், நம்ம எப்பயுமே யோசிச்சுட்டோம். அதனாலதான் லிகுல்லி வாஹிதின் மின்ஹுமஸ் சுதுஸ், இவர்கள் இருந்து போற சொத்து அவங்களுக்கு 6 ஒன்று போகும், இவர்களுக்கு 6 ஒன்று போகும். மிம்மா தரக், அவர் விட்டு செல்வதிலே, யாரு அந்த மகன் விட்டு செல்வதிலே. அதனாலதான் மீராத்துக்கு வந்து தரிக்கானுவாங்க, தரிக்கா ரைட்டா. இன்கான லஹு வலத், மிம்மா தரக்க இன்கான லஹு வலத், பிள்ளை இருந்தால் தான் இந்த இடத்துல வந்து பிள்ளை இருந்தால்தான் இந்த சட்டம். இந்த இன்கான லஹு வலத் அப்படி என்று சொல்றது என்னன்னா, யாராக இருந்தாலும் சரி, ஒரு புள்ளை இருந்துட்டா, அவங்க ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் யாராக இருக்கலாம், ஒரு புள்ளை இருந்துட்டா பெற்றோர்களுடைய சிச்சுவேஷன் என்ன, இதுதான். ஃபஇல்லம் யகுன் லஹு வலத், இறந்தவருக்கு பிள்ளை இல்லை என்றால், ஃபஇல்லம் யகுன் லஹு வலத், இறந்தவருக்கு பிள்ளை இல்லை என்றால், பிள்ளை இல்லை என்றால் மட்டுமல்ல, இந்த வசனம் தான் நீங்க விளங்க வேண்டிய இடம். வலியபவையே சொல்லிட்டோம். அடுத்தது ஃபஇல்லம் யகுன் லஹு வலத், அவருக்கு பிள்ளை இல்லை என்றால், பிள்ளை இல்லை என்றால்டா இந்த இடத்துல பிள்ளை இல்லை என்றால் என்றதை கொஞ்சம் விளங்க வேண்டியிருக்கு. அங்க வலத் பிள்ளை இருந்தாலும் விளங்கிட்டோம், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, பிள்ளை என்று இருந்துட்டா இல்லைன்னு சொல்லி விளங்கிட்டோம். அதாவது சொத்து 6 ஒன்று தான் விளங்கிட்டோம். ஃபஇல்லம் யகுன் லஹு வலத், பிள்ளை இல்லை என்றால் வவரிதஹு அபவாஹு, இரண்டாவது நிபந்தனை, பிள்ளை இல்லது மட்டுமல்ல வவரிதஹு அபவாஹு, இவருக்கு வாரிசாக அபவாஹு, உடைய பெற்றோர்கள் தான் இருக்கிறாங்க, தாயும் தந்தை மட்டும்தான் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. வவரிதஹு அபவாஹு ஃபலி உம்மிஹி சுலுஸ், உம்மாவுக்கு அப்ப 3 ஒன்று போகும். ஆணை வந்து எப்பயும் பெரும்பாலும் விடுபட்டு விளங்கிட்டா, ஆண் வந்து விடுபட்டு. ஃபஇல்லம் யகுன் லஹு வலதுன் வவரிதஹு அபவாஹு ஃபலி உம்மிஹி சுலுஸ், உம்மாவுக்கு 3 ஒன்று போகும். அப்ப இங்க அல்லாஹ் என்ன சொல்றான்டா, பிள்ளை இல்ல மொத்த சொத்துக்கும் வாரிதாக பெற்றோர்கள் போகின்ற நேரத்தில் மட்டும்தான் இது. அப்போ உம்மாவுக்கு என்ன செஞ்சிடும், 3 ஒன்று போயிடும். பொது சட்டம் என்ன, பெண்ணுக்கு கிடைப்பதில் 2 மடங்கு யாருக்கு கிடைக்கணும், ஆணுக்கு கிடைக்கணும். அவன் பேலன்ஸ் உள்ள யாருக்கு பேத்துரும், தந்தைக்கு பேத்துரும். அதனால சொல்றது இல்லை, சரியா. கணக்கு யாருக்கு கிடைக்கணும் அவங்களுக்கு சொல்லிடுவோம், ஆணுக்கு 2 மடங்கு அந்த பக்கத்தை என்ன செஞ்சிடும் போயிடும். எங்கேயாவது ஆணுக்கு 2 மடங்கு அல்லாம போகும்னா அல்லாஹ் சொல்லிடுவான், 6 ஒன்று போகணும்னு சொன்னா, அங்க 6 ஒன்று போகணும்னு சொன்னா, அப்படி இல்லாட்டி சொல்லிடுவான். இல்லைன்னா சொல்ல மாட்டான். அவங்களுக்கு என்னது, அதாவது பங்காலையும் போகும் அல்லது எஞ்சியது போகும். அசபா என்ற வார்த்தையை அரபுல வந்து சொல்றது அதனாலதான். அசபா நீங்க இதுல படிப்பீங்க, அதாவது மீரா தமிழ்ல மொழிபெயர்த்தாலும் அசபாக்காரர்கள் தான் மொழிபெயர்ப்பாங்க, சரியா. அசபான்றதுக்கு பெஸ்ட் வரைவலம் கொடுத்துருவாங்க. அதனால அசபா அப்படி என்று சொல்றது பலத்துக்கு சொல்றது, ரைட்டா. இன்றைக்கும் வந்து அரபு நாடுகள் எங்கேயாவது கொள்ளைகள் பிரச்சனைகள் அதாவது மோசமான இதில் நடந்தா இசாபான்வாங்க. ஒரு என்னது இசாபான்னா ஒரு ஒரு பயங்கரமான கூட்டத்துக்கு இசாபான்லாம் சொல்லுவாங்க, நல்லதுக்கும் சொல்லுவாங்க பயங்கரமானதுக்கும் சொல்லுவாங்க. கட்டு போடுறதுக்கு அசபான்வாங்க. அப்படின்னா அந்த பலம் துணை சார்ந்த விஷயத்துக்கு தான் இந்த அசபா என்ற சொல்ல என்ன செய்யற வாருது. அதனால வவரிதஹு அபவாஹு ஃபலி உம்மிஹி சுலுஸ். இப்போ உம்மாவுடைய சட்டம் இந்த இடத்துல வழங்கிட்டு 3 ஒன்று புள்ளை இல்லைன்னா 3 ஒன்று உம்மாக்கு என்ன செஞ்சிடும், மொத்த சொத்தும் அவங்களுக்கு போறதாக இருந்தா. ஃபைன்கான லஹு இஹ்வா, இப்போ மொத்தமாக பெற்றோர்களுக்கு போறானா தானே இது. அடுத்தது சொல்றான், பிள்ளை இல்ல ஆனா சகோதரர்கள் இருக்கிறான், பிள்ளை இல்லதான். அந்த இடத்துல சகோதரர்கள் இருக்கா இல்லைன்னு சொல்லல, ஆனா விளங்கி கொள்ளணும் எந்த வசனத்தை வச்சு மொத்த சொத்தும் அவங்களுக்கு போகுதுன்றதுனால. மறுபடியும் எல்லாம் சொல்றான், பிள்ளைகள் இல்லதான், ஃபைன்கான லஹு இஹ்வா, ஆனா சகோதரர்கள் இருக்கிறாங்க, சகோதரர்கள் இருக்கிறாங்க. ஃபலி உம்மிஹி சுதுஸ், ஃபலி உம்மிஹி அஸ்ஸுதுஸ். இப்ப இஹ்வான்றது சகோதரர்கள். அப்போ ஒரு சகோதரிய இங்க சொல்லல, ஒரு சகோதரிய சொல்லல, ஒரு சகோதரன் என்ற வார்த்தையை சொல்லல, ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் என்று சொல்றான். குர்ஆன்ல ஜம்மு வந்தாலும் சரி, ஒருமை வந்தாலும் சரி, இருமை வந்தாலும் சரி, ஒரு அர்த்தம் இருந்துதான் சட்டம் வரும். அதனால ஃபஇன்கான லஹு இஹ்வா, அவர்களுக்கு சகோதரர்கள் இருந்தால், ஒன்றுக்கு மேற்பட்டன்னு நினைக்கிறோம் இருந்தால், ஃபலி உம்மிஹி சுதுஸ், மறுபடியும் உம்மாவுக்கு 6 ஒன்று வருது. அப்போ உம்மாக்கு 2 நிலைமை, புள்ளை இல்லாத நேரத்தில்
மகனுக்கோ மகளுக்கோ அவருடைய மகனோ மகளோ மரணிக்கிறாங்க, பிள்ளை இல்லை அப்படி என்றா அவங்களுக்கு சொத்து போகும். ரெண்டு நிலைமை, சகோதரர் இருக்கிற நிலைமை, சகோதரர்கள் இல்லாத நிலைமை. இன்னொரு நிலைமை இருக்குது, ஒரு சகோதரர் இருக்கிற நிலைமை. சரியா? இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றது, ஒன்றுக்கும் மேற்பட்ட சகோதரர்கள் இருந்தால் உம்மாவுக்கு என்ன செய்யணும், 6 போகணும். சகோதரர்களுக்கு மற்ற சப்ஜெக்ட் என்ன செய்யும், போகும் அப்படின்னு. அதே நேரம் அதாவது உம்மாவுக்கு என்ன அதாவது சகோதரர்கள் இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு 3 என்ன செஞ்சிடும், போய்விடும் அப்படி என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்துல பாப்பாக்கு என்ன அப்படின்னா, இந்த நேரம் வாப்பா இல்லாத நேரம் மட்டும்தான் இப்படி வரும். என்ன காரணம் அப்படி என்று சொன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்த வசனத்துல சொல்றான். எது? நம்ம கலாலா வசனம் படிச்சோமே, கலாலா வசனத்துல இதுல வாப்பா இருக்கா இல்லையான்னு குர்ஆன் பேசலையே. கலாலா வசனத்துல என்ன வருது அப்படின்னு சொன்னா, அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், இனிம்ரஉன் ஹலக், ஒரு மனிதர் மரணித்து விடுகிறார், லைஸ லஹு வலத், அவருக்கு பிள்ளை இல்லை. அப்ப இந்த சிச்சுவேஷன், வலஹு உக்த், அதுக்கு ஒரு சகோதரி. அப்படின்னா ரப்புல் ஆலமீன் தந்தை இல்லைன்றதை சொல்றாய். யார் இல்லைன்னு சொல்லிட்டா, யார் இருக்கேன்னு சொல்லிட்டான்டா, மற்றதெல்லாம் அதாவது ஒருவர் இல்லைன்னு சொல்றதுக்கு நம்ம ஊர்ல எப்படி சொல்லுவாங்க, அதான் மொழி நடை மிக முக்கியம்னு சொல்லுவாங்க. ஒருத்தீங்கடா பாவம் அப்பா அவருக்கு பிள்ளை இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம்டா, நம்ம மகன் இல்லை மகள் இல்லைன்றதை தான் சொல்லுவோம். பாவம் போட்டு புள்ளை இருக்குது அப்படின்னு, இல்லை நான் பேர புள்ளைய சொன்னேன் அப்படின்னு. யாரா பேர புள்ளை இல்லைன்னு புள்ளை இல்லைன்னு சொல்லுவாங்களா என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு அவசரமா வரும் தானே. இதுதான் இது. அல்லாஹ் தஆலா மகன் இல்லைன்னுட்டு சகோதரி இருக்கிறேன்னு சொல்றான்டா, வாப்பா இல்லைன்னு அர்த்தம். வாப்பா சகோதரி வாப்பாவும் இருக்கிறான்னு சொன்னா முதல்ல யார சொல்லணும், வாப்பா இருக்கிறான்னு சொல்லணும். இது மொழி நடையில இயல்பாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். அவருக்கு எந்த ஆதாரம் இல்லப்பா அப்படின்னு ஒரு ஆளுக்கு நம்ம சொல்றோம். அப்படின்னா 2 பேர் இல்லாம இருக்கணும், மனைவியும் பிள்ளையும் இல்லாம இருக்கணும். அப்படியா? அப்படின்னா மனைவி இல்லை, மனைவி வைக்கிறாங்க, பிள்ளைக்கிறாங்க, நல்லவங்க, என்ன ஆதாரம் இல்லை. இல்லை நண்பர்கள்ட்ட ஒரு சப்போர்ட் இல்லாதால சொல்றேன்டா, தமிழ் உனக்கு மொழியும் பிரச்சனை, உனக்கு ஃபீலிங்கும் பிரச்சனை. சரியா? அது நடை என்றது மிக முக்கியம், நம்ம என்ன பேசுறோம் அப்படின்னு சொல்றோம். அதே போலதான் சொல்றோம், என்னது கொள்கையில் அவர் உடும்பு புடியாக இருந்தார் அப்படியான்னு சொல்லிட்டு வைங்களேன், கெட்ட விஷயங்களுக்கு தான் உடும்பு புடின்றது, புடிவாதத்துக்கு. இவைகளுக்கு தான் பலாகான்ற அரபு இலக்கிய நடை, பேச்சு நடை, சரியான முறையில் ஒருத்தர் பேசினது. காலுக்கு இஸ்திசாகா, அது கேட்கக்கூடியதே சரியா. குர்ஆனுடைய நடையில இந்த விஷயம் ஒரு ஆதாரம் என்னன்னா, ஒரு மனிதர் மரணிக்கிறார், அவருக்கு பிள்ளை என்ன இல்ல, வலஹு சகோதரி இருக்கிறார் அப்படி என்று சொன்னாலே அங்க தந்தை என்ன இல்லைன்னு அர்த்தம். இதிலிருந்து ஒரு நிபந்தனையாக நாம் என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ளலாம். இன்னொரு இடத்துல கலாலா அல்லாஹ் தஆலா சொல்றான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சூரத்து நிசா 12ல் எப்படி ஒரு மனிதர் கலாலா அடிப்படையில் வாரிசாகிறார் என்றா, அதாவது ஒரு பெண்ணோ வலஹு அஹுன் அவ் உக்துன், அவருக்கு ஒரு சகோதரர் இருக்கிறார், ஒரு சகோதரர் அல்லது சகோதரி இருக்கிறார் அப்படின்ற அல்லாஹ். அப்ப ஒருவர் மரணிக்கிறார், அவருக்கு பிள்ளை இல்லை, அவருக்கு சகோதரரோ சகோதரி இருக்கிறார்னா நிச்சயமா உம்மா பாப்பா என்ன அங்க இல்லை என்று அர்த்தம். இந்த மாதிரியான இடங்களை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல வாரிசாகிறதுக்குரிய சட்டம் இதுதான் நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துல உம்மாவுக்கு அல்லாஹ் தஆலா 6 சொல்வதிலிருந்து விளங்கிக்கணும், அங்க வாப்பா என்ன இல்லை, வாப்பாவுடைய சப்ஜெக்ட் ஒன்று அங்க என்ன இல்லை. இல்லாத பட்சத்துல தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்ப தாய்க்கு இந்த இடத்துல 3 வருவது, ஒரு சகோதரன் ஒரு சகோதரி இருக்கிற கட்டத்துல 3 மற்ற சொத்து என்ன செஞ்சிடும், சகோதர சகோதரிகளுக்கு என்ன செஞ்சிடும், போய்விடும். அப்படி இல்லாத பட்சத்தில் அதாவது 1க்கு மேற்பட்டவர்கள் இருந்தால் அவங்களுக்கு 6 என்ன செய்வார். இதுல தான் நம்ம பாட்டனாருடைய சப்ஜெக்டை எடுத்தோம். பாட்டனார் தந்தையுடைய இடத்துக்கு வருவாரா அப்படின்னு எடுத்ததுக்கு காரணம், இங்க பாட்டனார்னா மிச்சம் கவனமா இருக்கணும், விளங்குறது மௌத்தாகினவருடைய பாட்டனார். நம்ம லிஸ்ட்ல இருந்து நம்ம பாட்டனாருக்கு பேசப்படாது. சரியா? மௌத்தாகினவருடைய பாட்டனார் யார் மௌத்தாரார், அவருடைய பாட்டனாருக்கு வாப்பா இல்லாது விட்டால் அவரை கொண்டு வரலாமா அப்படி என்பதுல கருத்து முரமாடியில் அவர் வருவார் என்றதுல. சகோதரர்களோட வாப்பா எப்படி சகோதரர்களை தடுத்துருவாரோ, வாப்பாவை நாங்க எங்களுக்கு தெரியும் சகோதர சகோதரர்களுக்கு சொத்து போறோம்னா ஒரே நிபந்தனை என்னன்னா, மகன் அடுத்தது என்ன, அதாவது வாப்பா, இந்த 2 பேர்ல ஒருத்தர் இருந்துட்டார் என்று சொன்னா சகோதர சகோதரர்களுக்கு சொத்து போகாது. அப்ப அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல வாப்பாவும் அதே அந்தஸ்துல வருவாரா, வாப்பா வாப்பாட இடத்துக்கு பாட்டனார் வருவார் சொத்துல, ஓகே. சகோதரர்களை தடுக்கிற அளவுக்கான பலம் அவர்கிட்ட இருக்குமா என்றதுல கருத்து முறைமாட்டில் அபூபக்கர் அவங்க இல்லைன்றாங்க, உமர் ரதியுல்லாங்க இருக்கி அப்படின்னு சொல்றாங்க. உஸ்மான் ரதியுல்லாஹ் அவர்கள் உமர் ரதியுல்லாவோட முடிவை
ஆதரிச்ச அந்த செய்திகள் எல்லாம் என்ன செஞ்சோம், பாட்டனாருடைய சப்ஜெக்ட்ல பார்த்த மாதிரி ஞாபகம். சரியா? அப்படி சில விஷயங்கள் என்ன செய்தோம், நம்ம அதுல பார்த்தோம். அப்ப இது ஒரு முக்கியமான இடம். தாய் தந்தைக்கு சொத்து போகக்கூடிய விஷயத்துல இதுதான் என்று அர்த்தம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த இடத்துல பாருங்க, ஃபஇல்லம் யகுன் லஹு வலதுன் வ வரிஸஹு அபவாஹு என்று சொல்றோம். அவங்களுக்கு பிள்ளை இல்லை என்றால் அவருடைய என்ன, அதாவது இந்த அதாவது தாய் அந்த வரிஸஹு அபவாஹு ஃபலி உம்மிஹி சுலிஸ் ஃபஇன் கான லஹு இஹ்வத்துன், அவ சகோதரர்கள் இருந்தால் என்ன, அதாவது 6 உண்டு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் தானே. இந்த இடத்துல தந்தை இல்லாத பட்சத்துல தான் என்ன செஞ்சிட்டோம், நம்ம இந்த இடத்துல இதை சொல்லிட்டோம். ஆனா இந்த மகன் இருந்தா, இந்த வலது பிள்ளை இருந்தால் என்று வரக்கூடிய இடத்துல அதாவது நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், ஆண் பிள்ளை தான் சகோதரர்கள் என்ன செய்வாங்க, தடுப்பார்கள். ஆண் பிள்ளை தான் சகோதரர்களை தடுப்பாங்க. பெண் பிள்ளை மட்டும் இருந்தால் தடுக்க மாட்டார். ஒரு பெண் பிள்ளை மட்டும் இருந்தால் தடுக்க மாட்டார். ஆனா அதுக்கு என்ன ரீசன், நேரடியான இந்த செய்திகள்ல வரல. அதுக்கு என்ன ரீசன் என்று பாத்தீங்கன்னா, அல்லாஹ் தஆலா ஒரு பெண் பிள்ளை இருந்தால் சட்டத்தை ஏற்கனவே சொல்லிட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பெண் பிள்ளை இருந்தால் சட்டத்தை சொல்லிட்டான். எப்படி சொல்றான், ஃபஇன் குன்ன நிசாஅன் ஃபௌக ஸனத்தைன், 2 பெண்களுக்கு மேலாக இருந்தால் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப 2 பெண்களுக்கு மேலாக இருந்தால் அப்படின்னா 2 பெண் அல்லது 2 பெண்களுக்கு மேல், இந்த 2 பெண்ணும் அதுல அடங்குவாங்கன்றத நம்ம சகோதரிகளை வச்சு சொன்னோம். 2 சகோதரிகள் இருந்தால் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சகோதரிகளுக்கு அதே சட்டம் தான் வருது. இங்க 2 பெண் பிள்ளைகளுக்கு மேல் இருந்தால் சொல்றான். 2 பெண் பிள்ளைகளுக்கு மேல் இருந்தாண்டா 2 பெண் பிள்ளையும் தான் 2 என்னது பெண் பிள்ளைகளுக்கு மேல் இருந்தால் அவங்களோட சட்டம் என்ன, அதாவது ஃபௌகஸ்னத்தைனி ஃபலஹுன்ன சுலுசா மாத்திர 3/2 அவங்களுக்கு என்ன செஞ்சிடணும், போயிடும். அப்போ பெண்களுடைய சொத்து அவங்க 10 பெண்களாக இருந்தாலும் சரி, 20 பெண்களாக இருந்தாலும் சரி, 3/2 தான் அவங்களுக்கு பங்கு போகும்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். ஒன்று பேலன்ஸாக தான் செய்யுது. 2வது வைன்கானத்து வாஹிதா, பெண் ஒரு பெண்ணாக இருந்தால் ஃபலஹன் நிஸ், ஒரு பெண்ணாக இருந்தால் என்றதுல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு இருக்கிறார், ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறார், அவங்களுக்கு ஒரு மகள் இருக்குது. அப்ப அந்த மனைவி விவாகரத்து பண்ணிட்டார். இன்னொரு திருமணம் முடிக்கிறார், இவங்களுக்கு பிள்ளையே இல்லை, இவங்க மூலம் பிள்ளை இல்லை. ஆனா இவங்க 30 வருஷம் வாழ்றார் இந்த கணவனோட. சரியா? 30 வருஷம் வாழ்றார். நீ எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் மகளுக்கு, அந்த மகளுக்கு என்ன செஞ்சிடும், அரைவாசி சொத்து என்ன செய்யும் போகும். உங்களுக்கு 8/1 தான் வரும், மனைவிக்கு 8/1 தான் வரும். அப்போ இந்த சட்டத்துல சரியா இருந்துக்கணும். இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா மகளுடைய தனியே வந்தா என்னன்னு சொல்லிட்டான். ஒரு மகள் வந்தா அரைவாசி, 1க்கும் மேற்பட்டவர்கள் வந்தா 3/2. எனவே அந்த சகோதரர்களை தடுக்கிற இடத்துல ஆண் மகன் மட்டும்தான் வர முடியும். ஏன்னா சொத்துல கொஞ்சம் பேலன்ஸாக தான் செய்யுது. அது தாய்க்கும் சகோதர சகோதரிகளுக்கு என்ன செய்யும், போகும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அதாவது தாய் தந்தையுடைய சொத்து சம்பந்தமான இதுல மிச்சம் சிம்பிளான இடம் இது மட்டும்தான். இது அல்லாத பல இடங்கள் வரும். அதுல 1-2 நம்ம சொல்லிட்டோம். உமரியான்னு சொல்லி 2 மசாலா சொன்னோம். மனைவியும் இருந்து தாயும் இருந்து அல்லது கணவனும் இருந்து தாயும் இருந்து இந்த மாதிரி வார நேரத்தில் மகளும் இருந்தா வரக்கூடிய சொத்துல உள்ள விஷயங்கள் மஸ்அலத்துல் அவுல் விளங்கிட்டா. அடுத்தது மத்ஹபு தன்சீல், அதாவது ஒரு ஆளை எடுத்துட்டு சொத்தை பிரிக்கிறதா, குறைய சரிசமமா என்ன, அதாவது பிரிச்சு கொடுக்கிறதா அப்படி என்று சொல்லி அந்த குறைய இந்த சப்ஜெக்ட்ல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு விஷயம் இல்ல, தகுதியானவர்களை தகுதி இடத்துல இறக்குறேன். ஆனா அல் இஜ்மா இன் அக்கத அலா ஹிலாஃபிஹின்னுவாங்க. அதாவது மார்க்க சட்ட அறிஞர்களுடைய ஏகோபித்த முடிவாக மற்றதுதான் என்ன செய்யுது இருக்குது அப்படின்னு சொல்லி. வித்தியாசம் எப்பயும் கவரத்தான் செய்யும். அந்த அடிப்படையில் நமக்கு கவருதா, கருத்து மிச்சம் சரி என்பதனால கவருதான் தெரியல. இப்னு அப்பாஸ் கருத்து கொஞ்சம் என்ன அது பொருத்தமா தானே இருக்கின்ற மாதிரி. ஆனா சில இடங்கள்ல முக்கியஸ்தர்களை கூட தவிர்க்கிற மாதிரி இப்னு அப்பாஸ் சப்ஜெக்ட் செஞ்சிருது வந்துருது. இதுல மட்டுமல்ல, இப்னு அப்பாஸ் முரம்பட்ட இதுகள் இருக்குது, நிறைய இடத்துல என்ன செய்து இருக்குது. அதுல எல்லாம் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் முற்படுத்தப்படுவாங்க மீராத்துடைய சப்ஜெக்ட்ல. அப்போ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க, இதுதான் பெரும்பாலும் தாய் தந்தை சம்பந்தமாக வரக்கூடிய விஷயத்துல ஒரு மிக முக்கியமான இடம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு மின்பாதி வசியத்தின் யூசி பிஹா அவு தைன், அவர் வசியத்தை செய்யக்கூடிய அதாவது ஒரு வசியத்து இருந்தாலோ அல்லது கடன் இருந்தாலோ அவைகளை தான் என்ன செய்யணும், நீங்க நிறைவேற்றிட்டு தான் அதை செய்யணும்னு சொல்லிட்டு முடிக்கிறான். குடும்பவியலை சொல்லி ஆபாவுக்கும் அப்னாவுக்கும், உங்களது பெற்றோர்கள் தந்தையர்கள், அப்னாவுக்கும் உங்களது பிள்ளைகள், லா தத்ரூன் உங்களுக்கு தெரியாது, ஐயுஹும் அக்ரபு லக்கும் நஃபஹ் உங்களுக்கு யார் அதிகம் பலன் தருவார்கள் என்று தெரியாது என்றால். சரியா? உங்களோட ஆண் பிள்ளைகளா அல்லது உங்களை பெற்ற தந்தையர்களா
உங்களுக்கு பிரயோஜனத்தை அதிகம் தருவார்கள் என்பது உங்களுக்கு தெரியாதென்றான்ல. நமக்கு நம்மட மகன் பயனளிப்பானா தந்தை பயனளிப்பானா என்றது தெரியாதண்டா, உலகத்துல வேற யாரு பயனளிப்பான்றது எங்களுக்கு தெரியும். உலகத்துல நமக்கு தெரிகிறதா இருந்தா நம்ம வளர்த்த ஆம்பளை பிள்ளையும் நம்ம வளர்த்த என்னது, அதாவது நம்மளை வளர்த்த தந்தையும் தானே நமக்கு தெரிய வேண்டி வரும். அல்லாஹ் சொல்ற லா ததுரும், உங்களுக்கு தெரியாது. ஐயுஹும் அக்ரபு லக்கும் நஃபான், பிரயோஜனம். இங்க அல்லாஹ் தஆலா முற்படுத்துறது உலக பலன், துன்யா ஆகிரா பலன் என்றது ஒன்றிக்கு. சரியா? இங்க அல்லாஹ் தஆலா சொல்றது சொத்தை பிரிக்கிற நேரத்துல நான் சொல்றேன். அதனால இந்த வசனத்தை எப்பயும் மனதார வச்சுக்கோங்க. அதாவது ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும், உங்கள் தந்தையர்களா உங்களது மகன்மார்களா, லா தத்ரூன, உங்களுக்கு தெரியாது. ஐயுஹும் அக்ரபு லக்கும் நஃபான் ஃபரீதத்தம் மினல்லாஹ். அதனால அல்லாஹ் தஆலா இதை ஃபரீதாவாக கடமையாக உங்களுக்கு சொல்கிறான். இந்த உலகத்துல கூட நீங்களே தெரியாம உங்களே என்னது அழிச்சுக்கொள்ள வேண்டாம், உங்களை அதாவது எதுக்குள்ளேயாவது அகப்பட்டு கொள்ள வேண்டாம். நான் உங்களுக்கு வழிகாட்டுறேன். ரப்பு சொல்றேன், நான் உங்களுக்கு வழிகாட்டுறேன். உங்களுக்கு எது பலன் என்று உங்களுக்கே என்ன தெரியாது. இன்னல்லாஹ கான அலீமன் ஹக்கீமா, அல்லாஹ் தஆலா அறிந்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். இதுல அடுத்ததாக அல்லாஹ் தஆலா அந்த சொத்துடைய வசனத்துல முடிஞ்சா நீங்க பாடமாக்க முயற்சி எடுக்கிற விஷயத்துல சூரா நிசால 7ல இருந்து, சூரா நிசால 7ல இருந்து அதாவது 14 வரைக்கும் நீங்க பாடமாக்கணும். 7லிருந்து 14 வரைக்கும் உங்களுக்கு மெட்ஸ் நல்ல ஃப்ரெக்ஷன் என, அதாவது பின்னல் தான் அது. சரியா? அது வந்து தமிழ்ல வச்சு பேரை பார்த்துக்கு. சரியா? பின்னல்கள் வந்து உங்களுக்கு மிச்சமே என்னது பின்னங்கள். சரியா? முழுமையாக உங்களுக்கு லேசாயிரும். அடுத்தது குர்ஆன்ல கஷ்டமான மனநமிடக்கூடிய வசனத்துல ஒரு தர்பியா உங்களுக்கு கிடைச்சிரும், சட்டங்கள் முழுமையாக கிடைச்சிரும். இன்னும் சொல்ல போனா அதை நீங்க திருப்பி 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 முதாக்கரா செய்ய செய்ய ஒரு நல்ல ஒரு பலம் சக்தியும் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, தில்க ஹுதூதுல்லாஹ், இது கடைசி, அதாவது மொத்த சொத்துக்களையும் அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்றான், தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய எல்லைகள், வரையறைகள். வமை யுத்தில்லாஹ வ ரசூலஹ், யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபடுகிறார்களோ, யுத்கில்ஹு ஜன்னாத்தின் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜன்னாத் சொர்க்கங்களிலே நுழைவிப்பான். எப்படிப்பட்ட சொர்க்கங்கள் என்றால் அதன் கீழாக ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். ஹாலிதீன ஃபீஹா, அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். வதாலிக்கல் ஃபௌசுல் அதீம், மொத்தமா சொத்துக்களை பத்தி சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், அதுதான் மிகப்பெரிய வெற்றி. வமை யஸில்லாஹ வ ரசூலஹ், எவர் அல்லாஹ்வுக்கும் அவரது தூதருக்கும் மாறு செய்கிறார்களோ, வயதஅத்த ஹுதூதஹ், இதை நல்லா கேட்டு சொத்தை சொல்லிட்டு அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் மாறு செய்கிறார்களோ, வயதஅத்த ஹுதூதஹ், அந்த எல்லைகளை அவர்கள் மீறுகிறார்களோ, யுத்கில்ஹு நாரன், அவர்களை அல்லாஹ் நரகத்திலே நுழைவிப்பான். ஹாலிதன் ஃபீஹா, நிரந்தரமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், நரகத்திலே நுழைவிப்பான். வலஹு அஸாபும் முஹீன், அவருக்கு இழிவான வேதனை உண்டென்றான். இதை வைத்து சில அறிஞர்கள் வந்து சொத்துக்கள்ல முரண்படுவதும் மனமுரண்படுவதும் வேண்டுமென்று அந்த சொத்துக்கள் அல்லாஹ்வுடைய சட்டங்கள் தெரிந்தும் அநீதமாக பிரிப்பதும் நிரந்தர நரகத்துக்கு காரணமாக அமையும் என்றான் இந்த இடம். அதாவது அங்கேயும் ஹாலிதீன ஃபீஹான்றான், சொர்க்கத்தையும் சொல்லி நரகத்தையும் சொல்ற சந்தர்ப்பத்துல சொர்க்கத்துல பன்மையாக சொல்றான். ஆனா இந்த நேரத்தில் அதாவது இந்த அதாவது நரகம் சம்பந்தமா சொல்ற சந்தர்ப்பத்துல வமை யஸில்லாஹ் என்று சொல்றான், வயதஅத்த ஹுதூதஹு யுத்கில்ஹு நாரன் ஹாலிதன் ஃபீஹா, அவர்கள் என்ன நரகத்திலே நிரந்தரமாக தங்குவார்கள் என்று. இது வந்து மொத்தமாக குஃபுர்ல இருந்து கொண்டு சொத்து பிரிக்கிறதுலேயும் அநியாயம் செய்கின்றவர்களையும் குறிக்கலாம் தான். ஆனா இப்படி ஒரு ஷபகுண்டு ஒரு சுபகத்துன்னு வருதா இல்லையா, இது ஒருவேளை சொத்தை மட்டும்தான் என்ன குறிக்கிறதோண்டு வருவதனால, இதனால நம்ம என்ன இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா குஃபுர், அது வமை யஸில்லாஹ், அல்லாஹ்வுக்கு மாறு செய்து தூதருக்கு மாறு செய்து எல்லைகளை மீறுகிறார்களான்னு சொல்றான். அப்ப அந்த சிஃபத்தை பார்த்தீங்கன்னா சொத்துல வந்து மனமுரண்டாக எல்லை மீறுது. மனமுரண்டா எல்லை மீறுது என்னன்னா, நம்ம வந்து அதாவது வாரிசாக கூடிய தாய் இருக்கிறார், தந்தை இருக்கிறார், பிள்ளைகள் இருக்கிறாங்க, மனைவி அல்லது கணவன் இருக்கிறாங்க, எல்லாரும் மனம் முவந்து ஏண்ட பங்கு இதுதான், ஆனா எனக்கு பிரச்சனை இல்லை, நான் உண்மையாக மனம் முவந்து தாரு, நீங்க இஷ்டப்படி பிரிச்சுக்கங்கண்டா பிள்ளை இல்லை, நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இதனாலதான் வந்து அறிஞர்கள் கடனுடைய சட்டங்களை சொல்ற சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் ஒரு பக்கம் கடனை பத்தி சொல்றான். சூரா அதாவது பெரிய ஒரு வசனம், அது கடனை பத்தி சொல்றது தான். அதையும் நீங்க பாடமாக்கணும். கடனும் அதே தான். அந்த கடன் ஒரு பக்கம் ரப்புல் ஆலமீன் சொல்றான். சொன்னாலும் அறிஞர்கள் அதை வாஜிப் என்று சொல்லல.
ஏன் அதை வாஜிப் என்று சொல்லலைன்னா, இது உங்களுக்கும் அவருக்குமான ஒரு டீல். உலகத்துல அக்குது நிக்காக எழுதுறது வாஜிபான்னு கேட்டா எழுதுறது வாஜிப் இல்ல. சரியா? இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, எழுதுறது வாஜிப் என்ன இல்ல. அப்ப கடன் அல்லாஹ் தஆலா எழுதுறது வாஜிபாக என்ன செய்யலாது, ஆக்கலாதுன்றது ஷரீஆவுடைய முக்கியமான அடிப்படைகள் எடுத்தாலே சிம்பிளா விளங்கிடும். இதெல்லாம் எழுத தேவையில்ல, கடமை இல்ல, எழுதுறதெல்லாம் ரசூலான காலத்து இருக்கல பேசுற நம்ம கடனை மட்டும் எழுதணும் அப்படின்னு பேசுறதுல ஒரு அர்த்தம் உண்டு இல்ல. அப்ப அல்லாஹ் ஏன் சொல்றான்னு சொன்னா, உங்களுக்கும் அவருக்கும் இடையில ஒரு அநியாயம் வழக்கு பிரச்சனைன்னு வந்தா நீங்க உங்களே குற்றம் சொல்லிக் கொள்ள வேண்டியது. அப்படிலாம் எழுதிக்கங்க, பதிஞ்சுக்கங்க, அது நல்லது என்று அல்லாஹ் தஆலா அந்த நேரத்துல எழுதணும்னு நினைச்சிட்டீங்கடா. ஏன் எழுதணும் என்றும் எழுதுறதுக்குரிய ஒழுக்கங்களே சொல்றானே தவிர வாஜிப் இல்லை. நீங்க ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிட்டீங்கடா, அது ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிட்டீங்கன்னு சொன்னா எழுத வேண்டிய அவசியம் இல்லைண்டா. மனைவிட்டு கடன் எடுத்தாலும் இங்க ஒரு சைனை பண்ணு அப்படின்னு சொல்ல வேண்டி வரும். கணவன்கிட்ட கடன் எடுத்தாலும் சொல்லணும், மகன்கிட்ட கடன் எடுத்தாலும் நான் பார்த்துட்டோம் என்னது ஹுக்கூக்குல் மாலியால அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். எல்லாத்துக்கும் கடன் அப்படி எழுத வேண்டி வரும். அல்லாஹ் தஆலா அதை வாஜிப் என்ன செய்யல சொல்லல. அதே மாதிரி தான் நீங்க உடன்பட்டுட்டீங்கன்னா சொத்து, இவ்வளவு சொத்துக்களை பத்தி எல்லாம் விவரம் சொல்றேன். எல்லாருக்குள்ள சுபத்தை ஒரு பக்கம் சொன்னது எப்படி சுண்ணத்தாய்க்கும் அப்படின்னு அப்படி இல்லை பார்க்க கூடாது. சட்ட ரீதியா இப்ப உதாரணமா சொத்தை பத்தி அல்லாஹ் தஆலா அவ்வளவு சொல்லிக்கிறான். விரும்பின மாதிரி நீங்க பிரிச்சுக்கலாமான்னு கேட்டா பிரிச்சுக்கலாம். அப்ப அல்லாஹ் ஏன் இவ்வளவு சொல்லணும்? இது பிரச்சனை வந்தா உள்ள தீர்ப்பு அல்லது விரும்பத்தக்கது, மிகவும் பொருத்தமானது இதுதான். நாளைக்கு மனம் நொந்து கொள்ளாமிக்கிறது மிக பொருத்தமானது இதுதான். நீங்க அல்லாஹ்வுடைய சட்டத்தை விட நாங்க பிரிச்சு கொள்றது சிறப்பு நினைச்சா குஃபர். அப்படி நினைக்காம எங்களுக்குள்ள எல்லாரும் பொருந்தி கொள்றோம், நான் அதை அவங்களுக்கு விட்டு கொடுக்க விரும்புறேன் என்ற அடிப்படை எல்லாரும் சேர்ந்து இஷ்டப்படி நீங்க உண்மையிலே மன விருப்பத்தோட என்ன அதை செஞ்சிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. மன விருப்பத்தோட செய்யணும்டா எப்படி சொல்லணும், பிரிச்சா உங்களுக்கு எப்படி 4 கோடி வரும், கொஞ்சம் ஆசையை தூண்டணும். தூண்டினப்புறம் இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியும், அவ்வளவுதான் வரும்னு தெரியும், எனக்கு அதை பத்தி பிரச்சனையே இல்லை இப்படியும் கேட்கக்கூடாது. எப்படி உங்களுக்கு ஓகே தானே, எப்படி நீங்க விட்டு கொடுக்க தான் போறீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்க அந்த விஷயத்துல நீங்க உங்களோட ஃபேமிலியே அப்படித்தானே என்ன இருக்கிறதுல ஒரு பரம்பரை உணர்வுலே தான தர்மம் ஈகை கொடை அப்படின்னு தான் நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க வந்திக்கிறீங்கன்னு சொன்னா அவன் எப்படி என்ன செய்வான், அது சரி வர எல்லா வகையிலையும் நாளைக்கு உங்களுக்கு பிள்ளை தேவைப்படலாம், அது தேவைப்படலாம், ஆர்வம் மூட்டி எல்லாம் முடிஞ்ச பின்னால எல்லாருமே என்ன இல்லை அது பிரச்சனை இல்லைன்ட்டானா சிக்கல் இல்லை. இதுவும் அல்ல, அது அல்லாமல் அதாவது இவ்வளவு கொடுக்க வேண்டியதை அவனுக்கு கொடுக்காத. அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறான், நான் அதை அல்லாஹ்ட்ட பார்த்துக்கிறேன்னு சொல்ற பெற்றோர்கள். கணவன் தந்தை மரணிச்சிட்டார், தந்தையோட சொத்து பிள்ளைகளுக்கு போகணும், அந்த சொத்து போகாம தாய் பிடிச்சு வச்சுட்டீங்க. அதுக்கு காரணம் சொல்றேன், அந்த காரணங்கள் உண்மையிலேயே பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் 100% நியாயம் என்று வழங்குது. மகன் செஞ்ச அநியாயங்கள், மகள்மார் செஞ்ச அநியாயங்கள் விளங்கிட்டா, கணவன் செஞ்ச அநியாயங்கள் எல்லாம் இருக்குது. எதா இருந்தாலும் சட்டம் அல்லாஹ்வுடைய சட்டம் இதான். சிலர் கேள்வி கேட்கிறாங்க, வாப்பா என் தங்கச்சிக்கு 70% சொத்துக்களை அன்பளிப்பு செஞ்சுட்டாரு, திருமணம் முடிக்கிற நேரத்தில் ஊட்ட கொடுத்துட்டாரு, கடையை கொடுத்துட்டாரு, அது கொடுத்துட்டாரு, இது சொத்துல வருமா வராதா? அந்த காலத்துல சொத்து பிரித்தல் என்ற ஒன்றே இல்லை, சரியா? சொத்து பிரித்தல் என்ற ஒரு பகுதியே இல்லை. அப்படின்னா இதுல வருமா வராதா அப்படின்னு கேட்டா, தந்தை அநியாயமா பிரிச்சிருந்தா பாவம், அது பிழை. மகள் உணர்ந்து என் வாப்பா இப்படி பிரிச்சுட்டாரு, என் தந்தையோட பாவத்தை எல்லாம் மன்னிக்கணும், அதனால சரிசமமா அவர் அப்ப பிரிச்சிருக்கணும். தேவை நிமித்தம் எனக்கு தரப்படவும் இல்லை, தேவை நிமித்தம் இருந்தாலும் சரிசமா பிரிக்க தேவையில்லை, தேவை நிமித்தம் தரப்படவும் இல்லை. இது அவருடைய அன்புல சமூக நிர்பந்தத்துல தந்தது, அதனால எனக்கு சொத்து வேணாம், என் சொத்தை விட கூட தான் வந்திருக்கேன்னு அவங்க சொன்னாங்கண்டா அது ஓகே. அப்படி இல்லைன்னா கட்டாயம் அந்த 30% அவங்களுக்கு சொத்து போகணும். பேலன்ஸ் ஆகிற 30%லையும் அப்படி சொல்லு, வாப்பா அப்படி பிரிச்சுக்கோ, அது வாப்பட சொத்து, அது யாரோட சொத்து, அது வாப்பாவுடைய சொத்து, அது என்னது அதாவது இந்த அம்மாவுடைய சொத்து. எனவே அதுல உனக்கு இந்த 30% நீ சொத்து பிரிக்கிற மாதிரி என்ன செஞ்சுக்கணும், இதை நீ பிரித்துடணுமே தவிர அந்த 70 கொடுத்தத்தை நீ எந்த நியாயம் என்ன செய்யல சொல்லு. இறந்த பின்னால் செத்து பிரிக்கிறது தான் சொத்து பிரிக்கிறன்றது, அதுக்கு முன்னால் உசுரோட நீங்க கூட பிரிக்கிறதெல்லாம் சொத்து பிரித்தல் என்பது. அதனால மௌத்தாகணும், பிறந்த பின்னா அந்த இறந்த பின்னால பிரிக்கிற சொத்து தான் அந்த 30% தான் நீங்க பிரிக்கணும். ஆனா ஒரு நல்ல ஒரு மகள், மார்க்கப்பட்டுள்ள மகள் யோசிச்சான்னா பாப்பாக்கு தெரியாமலோ சமூக வளமையிலேயோ ஒரு அன்புடைய அதீதப்பற்றாலேயோ எல்லாரும் ஒத்துக்கொண்டோ கொடுத்திருக்கலாம் தான். ஆனா அந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். அடுத்து இன்னொரு பகுதி புரிஞ்சுக்கொள்ளணும், அதாவது நீங்க வாயால ஒத்துக்கொண்டுட்டீங்கன்னா திருப்தி என்று, உள்ளத்தில் அதுக்கு பிறகு திருப்தி இல்லாம இருந்து என்று சொல்லி பிரயோசனம் இல்லை. சில விஷயங்கள் என்ன வாயால ஒத்துக்கொண்டா அது ஒத்துக்கொண்டது தான். ஹுக்முல் ஹாக்கிம் சொல்லுவாங்க, ஒரு நீதி அரசருடைய தீர்ப்பு லாஹிரனும் பாத்தினனும் செல்லுபடியாகும் சொல்லுவாங்க. சில இடங்கள் தலாக்கா இல்லையான்னு கருத்து முரண்பாடு வருது. செஞ்சவருக்கு தெரியும் அவர் தலாக் தான் பண்ணினாரு,
ஆனா நீதிபதி வந்து இந்த தலாக் இல்லை என்று தீர்ப்பளித்து விட்டால் இது பாத்தினன் சரியா வருமா? பாத்தினன் என்ன? உள்ரங்க ரீதியாகவும் உண்மையிலேயும் அது சரியா, உள்ரங்க உண்மையிலேயே அது தலாக் இல்லை என்று ஆகுமா, அல்லது நீதிபதியுடைய ஹுக்கும் அதை மாற்றுமா? ஹராம் உண்ட ஹராம் மார்க்கெட்ல நஸ்ஸா வந்த ஹராம் இல்ல, இவங்க ரெண்டு பேருக்கும் சரியா பிள்ளையான்றத ஒரு நீதிபதி தீர்ப்பு சொல்லிட்டான்னு வைங்களேன். தீர்ப்பு சொல்லிட்டாருன்னா இப்ப அந்த நீதிபதியுடைய தீர்ப்பு அதான் என்ன செய்யும், அவங்க ரெண்டு பேரும் சேர்க்க வைக்குமா பிரிக்க வைக்குமா என்ற ஒரு பகுதி இருக்கு. சொத்து ஹுக்கூக்குல் மாலியா இல்ல, ஹலால் ஹராம் நிக்காஹோட அப்படியெல்லாம் வரும். இதெல்லாம் முக்கியமான பகுதி. நான் அன்றைக்கு சொன்ன இன்னொரு பகுதி. இந்த மாதிரியான இடங்கள் இருக்கு. அதனால வாயால நீங்க ஒத்துக்கொண்டுட்டீங்கன்னா ஒரு உள்ளத்தால திருப்தி அறிக்கல, வேற வழியில நிர்பந்தம் சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க கூட திருப்தி எடுக்க முயற்சி எடுத்த பின்னால்தான் நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க, இதை சொல்லி இருக்கிறீர்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சட்ட ரீதியாக சொல்றதுல ஒரு நிரந்தர நரகத்துடைய ஒரு சபகுண்டு இதில் என்ன செய்து இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கொள்றோம். எனவே இதுதான் பெற்றோர்கள் சம்பந்தமான அந்த சட்டம் சார்ந்த விஷயம். இதுல இன்னும் கிளைகள் இருக்கு. அதை நம்ம மீரா சம்பந்தமா படிக்கிற டைம்ல அல்லது நம்ம விரிவா பேசின இடங்கள் இருக்கு. சொத்து சம்பந்தமாகவே ஆல்ரெடி குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்கள், பாட்டனார்கள் அப்படி பேசிக்கிறோம். இதுல பொதுவாகவே சொத்து சம்பந்தமா பேசுற டைம்ல ஒரு சுருக்கம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். உசூல், ஃபுரு, ஹவாசி எழுவாங்க. உசூல்னா மேலுக்கு போறது, தந்தை 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 அப்படின்னு போறது, தாய் 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 அப்படின்னு போறது, அல்லது தந்தையுடைய தந்தை தந்தையுடைய தாய் அப்படி போறது, அல்லது தாயுடைய தந்தை தாயுடைய தாய் அப்படி போறது. இதெல்லாம் உசூல். ஃபுரு கிளைகள், சரியா? மகன் மகள், மகனுடைய மகனும் மகளும், மகளுடைய மகனும் மகள் அப்படி போறது. இதெல்லாம் ஃபுரு. ஹவாசி என்ற கிளைகள், அதாவது இது கிளைகள். இது வந்து என்ன சொல்லுவாங்க, ஹவாசி என்ற ஓரங்கள். விளங்கிட்டா? ஓரங்கள் எடுத்துன்னா சகோதரர்கள் சகோதரிகள், அதுக்கு மேல பாப்பாவுடைய சகோதரர்கள் சகோதரிகள், அவங்களாம் யாருன்னா பாட்டனாருடைய சகோதரி, இந்த பெரியப்பா சாச்சான் என்ன செய்யும் வரும். இந்த மாதிரியான போகக்கூடிய ஓரங்கள் அப்படின்னு கீழே போகாது, மேலுக்கு போகும். எனவே இதுதான் நம்ம என்னது உறவுகள் சார்ந்த விஷயத்துல நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். இது வந்து சட்டங்களுக்கெல்லாம் மிக முக்கியம். ஏன்னா சில நேரத்துல நமக்கு ஓரமும் தெரியாது, சரியா? மேலுக்கும் தெரியும், ஒன்று தெரியும், அப்படி கொஞ்சம் அணைச்சிக்கணும் ஒட்டச்சிக்கணும் ஒரு டிஃபரெண்டா பேத்திருப்போம், சரியா? உறவு பார்த்தா என்னது கிளையில போக வேண்டியவரை கொண்டு போய் தலையில வச்சிருப்போம், ரைட்டா? ஓரங்களில் கொண்டு வைத்து என்னது வேற மாதிரி இடத்துல வச்சிருப்பேன். இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும். இதை நம்ம சுருக்கமா தெரிஞ்ச மாதிரி ஒரு பகுதி. இதை நம்ம புரிஞ்சிட்டோம்னு சொன்னா இந்த நம்ம அதாவது இதுவரைக்கும் படித்த குடும்பவியல் இதுல உறவுகளின் படித்தரங்களும் அதன் சட்டங்கள், உரிமைகளும் கடமைகளும் என்ற பகுதியை நாங்கள் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு என்ன செஞ்சோம் நம்ம கவர் பண்ணிக்கிறோம். ஆனால் எதுவாக இருந்தாலும் முழுமை பெறாது. முழுமை பெற நினைச்சதே முழுமை பெறாது. நம்ம முழுமை பெற நினைக்கவும் இல்லை, சரியா? அப்போ அது என்ன செய்யாது, முழுமை பெற்றிருக்காது. ஆனால் ஆங்காங்க வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம், எதெல்லாம் விடுபட்டதுன்னு எங்களுக்கு அப்பப்ப ஹாத்திராக்கள்ல வருகிறதோ அவைகளை நோட் பண்ணி சில வேலை பொருத்தம் இல்லாமல் இருக்கும். தேவையில்லைன்னு புறவு கருதலாம், இப்போ தேவைன்னு கருதலாம், நாளைக்கு தேவையில்லைன்னு கருதலாம், அதெல்லாம் ஓகே. அப்படியே முழுசா தோத்து வச்சுக்கலாம். ஏன்னா கடைசி நேரத்தில் நம்ம வந்து இன்னென்ன விஷயத்துல முல்ஹகாத் விளங்கிட்டா அந்த மாதிரியான அதாவது ஒரு இப்பகுதிகளை நம்ம இணைப்பதற்கு இது என்ன செய்யும், அதாவது உதவும். ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹு அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.